ஈரானிலிருந்து மீட்கப்படும் வெளிநாட்டவர்கள், ஈரானில் மீட்பு நடவடிக்கை. இந்தியா ஈரானிலிருந்து இலங்கையர்களை மீட்பார்களா, இலங்கையர்களும் மீட்கப்படுவார்களா? தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம். அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து கொண்டிருக்கிற மோதல், போர் சூழ்நிலை இப்போ இரண்டு நாடுகளிலும் காணப்படுகின்றது. அனைவருக்கும் தெரிந்த விடயம், இரண்டு நாடுகளும் எதிரி நாடுகள். 1979ஆம் ஆண்டு ஈரானிய புரட்சிக்கு பின்னர் இந்த இரண்டு நாடுகளும் எதிரி நாடுகளாகின. மே ஜூன் காலப்பகுதியில் இரண்டு நாடுகளுக்கும் போர் தீவிரமடைந்தது. இந்த போர் தீவிரமடைந்ததுனால அங்கு காணப்படுகின்ற வெளிநாட்டவர்களை மீட்டல் அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுதல் அவசியமாக காணப்படுகின்றது. அங்கு சிக்கிக்கொன்ற வெளிநாட்டவர்களாக இந்தியர்கள், இலங்கையர்கள், கஜகஸ்தான், ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, பாகிஸ்தான், ஜப்பான், இந்தோனேசியா போன்ற நாட்டு குடிமக்களும் அடங்குவார்கள். இந்தியா தனது விமானப்படை மற்றும் கடற்படை பயன்படுத்தி தனது நாட்டு மக்கள் மற்றும் பிற நாட்டு மக்களை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இது ஒரு மனித உதவி நடவடிக்கை என கருதப்படுகின்றது. இந்த நடவடிக்கைக்கு ஆப்ரேஷன் சிந்து சுதர்சன் என்று பெயர் வைத்துள்ளார்கள். இலங்கை அரசு இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு தங்களது கல்வி மற்றும் தொழில் நிமித்தம் ஈரானுக்கு சென்ற மக்களையும் மீட்டெடுக்க திரும்பாறு கோரிக்கை விடுத்தது. அதன் அடிப்படையில் ஜூன் 20ஆம் தேதி 10 பேர் ஈரானிலிருந்த இலங்கையர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆப்ரேஷன் சிந்து 500 பேருக்கிட்ட மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரானில் சிக்கிக்கொன்ற 500 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த கட்டங்களில் மேலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. தொடர்ச்சியாக பார்க்கலாம் எத்தனை பேர் மீட்கப்படுகிறார்கள் என்று. குறிப்பாக இந்தியர்கள், இலங்கையர்கள் பெருமளவாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகேங்க, இப்போ இந்த வீடியோவில் இப்போ ஈரானில் சிக்கிக்கொண்ட வெளிநாட்டவர்களை மீட்டல் சம்பந்தமான ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை இப்போ நான் தெரிவிச்சிருந்தேன். இன்னும் மேலதிகமான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்காக தாரேன். தெரியும், இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும், இது என்னுடைய ஒரு புதிய முயற்சி. உங்களோட ஆதரவு கட்டாயம் எனக்கு தேவை. இந்த வீடியோ எப்படி இருந்தது, என்னுடைய சேனல் மூலமாக இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தானே இது இப்போ என்னோடய சேனலில். இது உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு நான் முயற்சி செய்து உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை நான் தரத்துக்காக நான் தயாராக இருக்கிறேன். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.